இப்போ நீங்கள் பார்க்குறது மிளகுங்க. இன்றைக்கி மிளகு எடுக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கொல்லிமலை மிளகு. அந்த மிளகு இப்போ தான் பறிச்சுட்டு வந்தாங்க. அதை அப்படியே கசக்கி எடுத்து அதை பிரித்து எடுக்கிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டுருக்கு. எத்தனை பேர் வேலை செஞ்சுட்ருக்காங்க பாருங்கள். டெய்லியும் ஒரு 10 பேர் 5 பேர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மிளகெல்லாம் பிரித்து எடுத்து இந்த மாதிரி கூட்டி எடுத்து அள்ளி வச்சுருவாங்க. அது பிறகு மறுநாள்லேருந்து காயப்படுவாங்க. இந்த குச்சியும் மிளகுக்காக தாங்க பயன்படுறாங்க. இந்த குச்சி வந்து இதுலேயும் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இது வந்து மிளகு தூளுக்காக இதை அரைக்க வந்து கொடுக்குறாங்க. இப்படி தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணுறாங்க. இந்த மிளகுல வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க. அந்த குச்சியை அரைச்சு கூட ஹோட்டலுக்கும் கடைகளுக்கும் கொடுத்துட்றாங்க. இந்த எஸ்டேட்டில் இன்னொரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. உரத்துக்காக நாட்டு மாடை வந்து இங்கேயே 2 வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த நாட்டு மாட்டு சாணத்தை வந்து உரமா பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து சாணத்தையும் அந்த யூரின் எடுத்து பஞ்சகாவியம் பண்ணி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறாங்க. ஓரளவு வந்து இயற்கையாக வந்து இந்த மிளகை வந்து விளைவிக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மிளகு நீங்கள் பார்த்த மிளகு தாங்க இது. நல்லா ட்ரை பண்ணி நம்ம வீட்டுக்காக வாங்கினது. மிளகு வந்து இப்படி தாங்க இருக்கும் ஒரிஜினல் மிளகு. நீங்கள் கடையில் வாங்குறது பளபளன்னு இருக்கிறத கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஏதாவது சேர்த்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் வந்து இப்படி தாங்க இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொல்லிமலை மிளகு காரமும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.